ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நிறைய பேர் நம்மை பார்த்து சவால் விடுவார்கள். உன்னை கொன்றுவேன், அழிச்சிடுவேன், உன்னுடைய இதை பிடுங்கிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். அவர்கள் ஒருவேளை அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், அவங்க ரொம்ப பெரிய பவர்லாம் அவங்க இருக்கலாம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு விதத்தில் ரொம்ப ஞானமாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், சிலர் மிரட்டும் போது, சிலர் அழிச்சிருவேன்னு சொல்லும்போது, சிலர் நம்மளை பயப்படுத்தும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த மிரட்டல்களை கையாளக்கூடிய ஞானத்தை ஆண்டவரிடத்துல கண்டிப்பாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தப்பு பண்ணி இருக்கிற ஒரு மனுஷன் இல்ல தப்பு பண்ணாத ஒரு மனுஷனை ஒருத்தர் துரத்திட்டு வரும்போது, அவங்க அடைக்கல பட்டணம்ன்ற அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டா, துரத்திட்டு வர்ற மனுஷன் எப்பேற்பட்டவனா எவ்வளவு வெறியோட வந்தாலும் அவங்கள உள்ள போய் கொல்றதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி ஒரு அடைக்கல பட்டணம் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. நான் நம்புறேன், இன்னைக்கு நமக்கு அடைக்கல பட்டணம் யாருன்னா ஏசப்பா அடைக்கல பட்டணமா இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு வேணாலும் மிரட்டட்டும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருக்கட்டும், நீங்க ஏசப்பாட்ட பாதுகாப்பை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுது, என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மூடுவேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த பாதுகாப்பு வளையத்தை மிஞ்சி அவர் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை கண்டிப்பா தொடவே முடியாது. ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், நீங்க ரொம்ப பயந்து போய் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிரட்டல் வரலாம், உங்க குடும்பத்திற்கு ஒரு மிரட்டல் வரலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ, செய்வன பண்ணிடுவாங்களோ, என்னென்னமோ நீங்க யோசிச்சு நீங்க பயப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், இல்ல மிரட்டல்களுக்கு நீங்க பயப்படாத, மிரட்டல்களுக்கு நீ பயப்படாத. அதனால நீங்க எந்த மிரட்டலுக்கும் நீங்க அவங்களுக்கு எதிராக போண்டாம், சண்டை போட வேண்டாம். அதே நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்படவும் வேண்டாம். நீங்க திருந்திட்டீங்கல்ல, நீங்க மாறிட்டீங்கல்ல, நீங்க அந்த ரவுடித்தனத்தை விட்டுட்டீங்கல்ல, நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, நீங்க தேவ சமூகத்தில் உள்ள வந்துட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் தேவன் தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நிச்சயம் தேவன் தருவார். எந்தெந்த காரியத்தை, எந்தெந்த மிரட்டல்களை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படுகிறீர்களோ, பொய்யான மிரட்டல்களை குறித்து பயப்படுகிறீர்களோ, பாஸ்டர் பணத்தை பிடுங்கிடுவாங்களோ, சொத்தை பிடுங்கிடுவாங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு தெளிவா பேசுறாரு, மகளே, மகனே, உனக்கு விரோதமாய் வருகிற மிரட்டல்களை நீ சரியாய் கையாளு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவருடைய அனுமதி இல்லாம ஒரு விரல் கூட உங்க மேல படவே படாது. ஆனா ஆண்டவர் உங்களை கிருபையாய் இன்றைக்கு தைரியப்படுத்துகிறார்.